கர்மாங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. கர்மவினையை நம்ம எப்படி நீக்கணும், அதை எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே ஆன்மா பரிசுத்தமாக இருந்ததுன்னா, இந்த ஆன்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கர்மானா என்ன, கர்மானால நமக்கு ஏன் பிரச்சனை வருது, அப்போ கர்ம வினைங்கிறது என்னமா இருக்கும், அது எப்படி இருக்கும், ஒரு உருவம் எடுத்துருக்குமா இல்லை ஒரு உருவமாக நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது ஒரு கேள்வி இருக்குது. கர்மாங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ஒரு எண்ணத்தாக்கம் தான். இந்த எண்ணத்தாக்கம் தான் நமக்குள்ள உடம்புல போய் எல்லா இடத்துலையும் தங்கிக்குது. அப்போ பல கோடி எண்ணத்தாக்கங்கள் கூடியிருந்தால் பெரிய கர்ம வினைகள் நம்பிக்கிறது. அப்போ இந்த எண்ணத்தாக்கத்தினால என்ன செய்யுது, நம்முடைய மூளையில் போய் ஆன்ம ஒளியோட கலந்துக்குது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. கர்மவினையை நம்ம எப்படி நீக்கணும், அதை எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே மிகப்பெரிய புத்திசாலித்தனம். அப்போ கர்மவினை நீங்கிட்டா ஆன்மா பரிசுத்தமாக இருந்ததுன்னா, இந்த ஆன்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை 15 நிமிஷத்துக்கு முன்னையே அதை ஸ்கேன் பண்ணி கூட கொடுத்துரும் உங்களுக்கு. அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை உங்களை அறியாமல் அதை ஸ்கேன் பண்ணிட்டு வந்து இதுதான் உனக்கு நடக்க போகுது, இதுதான் உனக்கு செய்ய போகுது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுதாங்க நாணம். இந்த நாணம் உங்களுக்குள்ள ஊறணும். இந்த கர்மவினை கர்ம யோகமாக மாறணும். அது மாறிட்டா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிடும். இது மாறணும்னா நம்ம முதல்ல அறிவை ரொம்ப தெளிவுபடுத்தணும். அப்போ இது தெளிவுபடுத்த என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற கர்ம வினையை நீக்கிட்டா ஆனந்தமாக வாழலாம்.